ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி உண்மையை சொல்லான்னு போயிட்டு இருக்கும் போது அவளோட ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு வந்து ஆன் பண்ணி பார்த்தா அந்த ஃபோன் ஒர்க் ஆகலை போல். ஏன்னா தண்ணிக்குள்ளே விழுந்ததுனால தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எப்படியாவது இது எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லத்தீப் கிட்ட கொடுத்துட்டு அவள் வெளியே போய் பார்த்தா மொத்த பேரும் கிளம்பி போயிட்டாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் இவ போயிட்டு உண்மையை சொல்கிறேங்கிற பேரில் அவன் அந்த பையன் நல்ல பையன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவனோ தம்பிக்காரன் அதான் எனக்கு தெரியுமே, இந்த ஹல்கை தானே சொல்கிறேன், அவன் நல்ல பையன் இல்லை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இல்லை நான் இவரை சொல்லலை, இப்போ வந்துட்டு போனான்ல அந்த பையனை தான் சொல்கிறேன், அந்த அக்கிரமை தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனுக்கு என்ன அவன் நல்ல பையன் தானே அப்படின்னு சொன்னான். இல்லை அவன் ரொம்ப மோசமான பையன், அந்த பையனுக்கு ஏற்கனவே ஒரு லவ்வர் இருக்கா, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா, அந்த குழந்தைக்கு அப்பாவே அந்த அக்ரம் தான், இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி தான் இங்கே பொண்ணு கேட்டே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்குது. பட் சூனியக்காரி மட்டும் நம்ப மாட்டேங்கிறா. இவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபப்பட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா போனவங்க எல்லாரும் திரும்ப வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாரும், அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோயினி சொன்ன எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க போல். ஸோ அதில் அந்த அம்மா வந்துட்டு நாங்கள் என்னத்தை மறைச்சோம், நீங்கள் இந்த துப்பட்டாக்கு பின்னாடி என்ன மறைச்சி வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா நேரம் அங்கே இருந்து வந்துட்டு தங்கச்சிக்காரியோட துப்பட்டாவை எடுத்து விட்டுட்டு இதை விடவா நாங்கள் பெருசாக மறைச்சிட்டோம், உங்கள் பொண்ணோட கை சரியில்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் நாங்கள் இந்த பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சோம், எதுக்காக தெரியுமா, நீங்கள் ஒரு நல்ல குடும்பம் அப்படிங்கிறதுனால தான், அதே மாதிரி தான் என் பையனை நான் நல்ல விதமாக தான் வளர்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னால் நம்ம ஹீரோயினியோ இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் போய், இவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான், கர்ப்பமாக்கியிருக்கான், அதை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் கூட இருக்குது, வாங்க எல்லாரும் கிச்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் கிச்சன் கழிச்சிட்டு போயிட்டு லத்தீஃப் உங்ககிட்ட ஃபோன் கொடுத்தேன்ல என்னோட ஃபோனு, அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அது இந்த மைக்ரோ ஓவனில் வச்சிருக்கேன் ட்ரை பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி மைக்ரோ ஓவனில் வச்சுட்டு இவ ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை திறக்க போனால் அதுக்குள்ளே அந்த ஃபோன் அதில் இருக்கிற ஹீட்னால வெடிச்சிருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், ப்ளீஸ் என்ன நம்புங்க, என்னோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா, அவளோட நம்பர் கூட எனக்கு மனப்படமாக ஞாபகம் இல்லை, இல்லாட்டி நான் அவகிட்டே ஃபோன் பண்ணி உண்மை என்னங்கிறது உங்க எல்லாருக்கும் நிரூபிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கோந்துது. போது நிறுத்து, வாயை மூடு, இங்கேருந்து கிளம்ப ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே தரன்னு இழுத்துட்டு ஹாலுக்கு வரைக்கும் வந்துட்டான். பட் இருந்தாலும் கடைசியாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவளோட நம்பரை நான் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த நம்பரையுமே ஞாபகப்படுத்திட்டா போல். எனக்கு இப்போ அவகிட்ட பேசணும், உங்களோட ஃபோனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஹீரோவும் வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனையுமே கொடுக்குறான். அவளும் கால் பண்ணுறா, கரெக்டான நம்பர் தான் போட்டு கால் பண்ணியிருக்கா போல், ஃப்ரெண்டுக்காரி தான் அட்டன் பண்ணுறா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு நீ கால் பண்ணி உன்னோட பாய் ஃப்ரெண்டை பற்றி சொன்னல, அவன் பேர் அக்ரம் தானே, அவன் தானே உன்னோட குழந்தைக்கு அப்பாக போகிறான், அது எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணா அவ்வளோ டக்குன்னு பல்ட்டி அடிக்கிற மாதிரி, இல்லை நீ சொல்கிற மாதிரி என் பாய் ஃப்ரெண்டு பேர் அக்ரம்லாம் கிடையாது, அவன் பேர் வேற ஏதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேற பேரை சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரெக்னென்ட்டாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கரமாக கோவர வருது சூனியக்காரிக்கு. ஸோ அதனால் அவள் பையன்கிட்ட கண்ணை காட்டுறா. உடனே அவனும் கோவப்பட்டு அவளை வீட்டை விட்டே துரத்திடுறான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஃபோனில் நம்ம ஹீரோயினி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பா, அப்போ தான் கால் ஸ்லிப் ஆகி அந்த ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கும். அப்படி தண்ணிக்குள்ளே விழுகும் போது அவனோட ஃபோட்டோ வந்து அந்த மாப்பிள்ளைக்காரன் பார்த்துடுறான். என்னோட ஃபோட்டோ இவகிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவள் கிச்சனுக்கு போயிட்டு அந்த ஃபோனை சரி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே இவன் போயிட்டு வாசலில் தன்னோட காதலிக்கு கால் பண்ணி, நான் ஒரு பொண்ணு பார்க்க போயிருக்கேன்னு சொன்னேன்ல, அது எல்லாமே வந்து என் அம்மாக்காக நான் ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன், மற்றபடி எனக்கு அந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, என் அம்மாவை நம்ப வைக்கிறதுக்காக தான் நான் அப்படிலாம் அவங்க சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டிகிட்டு இருக்கேன், மற்றபடி நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நம்புற மாதிரி பேசுனதும் அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு தான் உண்மையை மறைச்சி நம்ம ஹீரோயினிக்கிட்ட பொய்யை சொல்லியிருக்கா 2வது தடவை பேசும்போது. ஸோ அதனால தான் இங்கே கதையை சொதப்பிடுச்சு. நம்ம ஹீரோயினை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதுனால அவளும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாராகிட்டா. இப்போ மறுநாள் ஆகிடுது, அவங்க சொன்னாப்புல மறுநாளே என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது போல். ஸோ அதனால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. வந்த உடனே அந்த அம்மா அந்த வேலைக்காரி இங்கே ஒன்றும் இல்லையே, அவளை நீங்கள் வீட்டை விட்டு துரத்திட்டீங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நேற்று அவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி அவளை இந்த வீட்டில் வச்சுப்போம், அவளை நாங்கள் நேற்றே அடித்து துரத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூனியக்காரி சொல்லிடுறா. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த அம்மா வீட்டுக்குள்ளேயே வருது. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் செரமனி நடக்க போகுது போல். அதுக்குள்ளே வந்துட்டு வர கெஸ்ட்டில் ஒரு ஆளாக நம்ம ஹீரோயினி புர்கா போட்டு திரும்ப வந்துட்டா. எதுக்காகனா உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம கைநாத்தோட வாழ்க்கையை காப்பாற்றலைன்னா எப்படி அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால் மாப்பிள்ளைக்காரன் அசந்து நேரமாக பார்த்து அவன் பாக்கெட்டில் இருக்கிற ஃபோனை ஆட்டையை போட்டுறா. அடுத்த செகண்டே அந்த ஃபோனில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறா. அதாவது அந்த லவர் கூட ஏதாவது ஃபோட்டோ கிட்ட ஏதாவது எடுத்து வச்சிருப்பான், அது மாதிரி ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட போதும், நம்ம அதை வச்சு இவனை எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த ஃபோனில் தேடிட்டு இருக்கா. பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட ஃபோட்டோ தான் மாடலாக எடுத்து வச்சிருக்கான். அதுக்குள்ளே இந்த மாப்பிள்ளைக்காரனும் ஃபோனை காணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். வாப்பா
ரிங் போடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு ரிங்கையுமே போட போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி கையில் ஒரு விஷயம் மாட்டிடுது. ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது அவள் எதையோ ஒன்றை பார்த்துட்டா. பட் இருந்தாலும் இது எல்லாருக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால அவள் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற டிவியில் வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ண போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டாக அங்கே அந்த ஃபோன் அடித்து காட்டி கொடுத்துருது. அந்த மாப்பிள்ளைக்காரனும் இது என்னோட ஃபோன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு யார் நீ, எதுக்காக நீ மாப்பிள்ளையோட ஃபோனை திருடி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு இவன் போயிட்டு அந்த பொண்ணோட முகத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினி தான். பயங்கரமான ஷாக்காக இருக்குது எல்லாருக்குமே. மாப்பிள்ளையோட அம்மா வர கேட்குது, அப்படின்னா இந்த பொண்ணு நீங்கள் இன்னுமே இந்த வீட்டில் தான் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டால் சூனியக்காரியோ டக்குன்னு அதை சமாளிக்கிறதுக்காக அங்கேருந்து வந்தவ நம்ம ஹீரோயினோட கணத்தை காட்டி ஓங்கி ஒரு அறைய விட்டுறா. அப்பவும் நம்ம ஹீரோயின் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் என்னை இன்னும் 4 அடி வேணாலும் அடிச்சுக்கோங்க, நான் ரியாக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை விட என்னோட ஈகோ இன்னும் எனக்கு பெருசு கிடையாது. இந்த பையன் ஒரு ஃப்ராடு, நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். அந்த ஃபோனில் வந்து ஒரு வீடியோ இருக்குது, அதை ப்ளே பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் அதை யாருமே காதில் வாங்குற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோ திரும்பவும் அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். அதுக்குள்ளே அந்த மாப்பிள்ளைக்காரனும் உஷாராயிட்டு அந்த ஃபோனில் இருக்கிற வீடியோவை வேற யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அதுக்குள்ளே கை டச் ஆகி அவனே அந்த வீடியோவை ப்ளே பண்ணி விட்டுறான். அதில் பார்த்தா இவனோட காதலி கூட ஒரு வீடியோ எடுத்து வச்சிருப்பான் போல. அதில் இவனோட காதலிக்கிட்ட ப்ரப்போஸ்லாம் பண்ணுறான். ஐ லவ் யூ, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இது நம்ம காதல் மேலாம் சத்தியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இதை எல்லாரும் பார்த்த பிறகு பயங்கரமான ஷாக்காக இருக்குது எல்லாருக்குமே. பார்த்தீங்களா நான் சொன்னது எல்லாம் உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த காதலியுமே அந்த இடத்துக்கு வந்துட்டா. நல்ல வேளை நீயும் வந்துட்ட, நீயே இவங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ தான் நம்ம ஹீரோயினி கேட்கும் போது நேற்று போய் சொன்னா இல்லையா, அப்புறம் எப்படி இவங்க வந்தா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி நேற்று நைட்டே வந்து வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. அவள் வேலையாக ஃப்ரெண்டுக்காரியை தான் பார்க்கறதுக்கு போயிருக்கா. ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட போயிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட்டா போல. இந்த மாதிரி அந்த பையனை நீ நம்பாத, அவன் உண்மையிலே தான் வந்து கல்யாணத்தை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், இப்போ நீ அமைதியாக இருந்த அப்படின்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒன்னால் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் அதுக்கப்புறமா தான் இவ வந்து பார்க்குறா. வந்து பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவன் சொல்லியிருப்பான் எல்லாமே ட்ராமா தான், நான் சும்மா தான் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பட் இது எதுவுமே ட்ராமா கிடையாது, உண்மையிலே நீ என்னை ஏமாத்து தான் பார்த்துருக்க அப்படின்னு மாப்பிள்ளைக்காரனையும் திட்டி விட்டுட்டு பொண்ணுக்கிட்டேயுமே சொல்லிட்டு இருக்கா. அவனை நீ நம்பாத, அவனோட குழந்தைக்கு தான் நான் அம்மா ஆக போகிறேன் அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. இந்த உண்மையை கேட்ட உடனே தங்கச்சிக்காரிக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்கா. அப்படியே அதிர்ச்சியில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. எல்லாரும் போயிட்டு சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாப்பிள்ளைக்காரனோ அப்படியே தைரியமாக நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கும் ஹீரோவோட தம்பிக்கும் பயங்கரமாக கோந்துருது. அங்கேருந்து 2 பேருமே வந்துட்டு அவனை அடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒருபடி மேலே போயிட்டு கொதவலையை நெரிச்சிடுறான். கொஞ்ச நேரம் விட்டா அவன் செத்தே போயிருப்பான் போல. அதுக்குள்ளே தம்பிக்காரன் அவனோட மூஞ்சில் ஒரு குத்தை விட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுறான். ஸோ ஒரு வழியாக தங்கச்சிக்காரியோட வாழ்க்கையை காப்பாற்றியாச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினியை வீட்டை விட்டு கிளம்ப போகிறா போல். ஸோ அதனால் தங்கச்சிக்காரி வந்துட்டு அண்ணங்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்கா. மாஹிரா வீட்டை விட்டு கிளம்புறா, அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கண்ணா. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவள் உண்மையை சொல்கிறதுக்காக தான் அவ்வளோ போராடினா. ஆனால் அப்பவும் நீங்கள் வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. இப்போ அவள் தான் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றியிருக்கா. அப்படி இருக்கும் போது அவள் இந்த வீட்டை விட்டு போகிறது நல்லது இல்லைண்ணா, அவளை இங்கேயே இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இங்கே பாருமா அதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது, போகட்டும் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாக்காரி பேசிகிட்டு இருக்கா. இப்போ மட்டும் நீங்கள் அவளை தடுத்து நிறுத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தங்கச்சி கோவப்பட்டு அங்கே இருந்து போயிடுறா. ஸோ அதனால அண்ணங்காரனுக்கும் வேறு வழி இல்லை. அவன் போயிட்டு நம்ம ஹீரோயினை தடுத்து நிறுத்துறதுக்காக போயிட்டே இருக்கான். அவள் உடனே சீனை போடுற மாதிரி இங்கே பாருங்கள், என்னை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் இங்கே இருக்க மாட்டேன். நீங்கள் ஏற்கனவே என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்கல்ல, நான் மீதி ஜாமானை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு தான் நான் இப்போ இங்கே வந்தேன். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டேன், இப்போ கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போனா போகாத, இங்கே இரு, கயானத்தை ஆசைப்படுறா, நீ இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கயானத்தை ஆசைப்படுறாளா, அவளுக்காக வேணா நான் இங்கே இருப்பேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட அந்த 3 மேஜிக்கல் வேர்டை சொன்னால் தான் நான் இங்கே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் என்ன வேர்டு அப்படின்னு கேட்குறான். அதாவது ப்ளீஸ், சாரி அண்ட் தேங்க்யூ, இந்த 3 வேர்டை என்கிட்ட சொல்லுங்கள், நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனும் ஈகோ பிடிச்சவன். அவன் சொல்லுவானா, நான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நானும் கிளம்புறப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போனால் அப்போ தம்பிக்காரன் அங்கேருந்து ஓடி வந்து அவன் சொல்லாட்டி என்ன, நான் சொல்கிறேன், ப்ளீஸ் நீ இங்கே இரு, அப்புறம் நம்ம ஒரு நாள் நைட்டு டேட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கான். இவ உடனே அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு மயங்கி விழுந்துடுறா. என்ன சொல்கிறீங்க, டேட்டுக்கா அப்படின்னு கேட்டா ஆமாம் டேட்டுக்கு தான் போகலாம், சரி நீ வீட்டுக்குள்ளே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து ஓடி போயிடுறான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நைட் ஆகிடுது. இன்றைக்கி தான் 4 வருஷத்துக்கு ஒரு தாட்டி பூக்கிற அந்த ப்ளூ பூ வந்து பூக்க போகுது போல். ஸோ அதுக்காக பையனை ரெடி பண்ணி பத்திரமா அதை கொண்டு வா, போன தடவை பண்ணது அப்போ இந்த தடவை பண்ணிடாத, அந்த பூ எனக்கு ரொம்பவே முக்கியம், அது இருந்தால் தான் கயனத்தோட கையை சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் 12 மணிக்கெலாம் நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு வேற சொல்லி பையனை அனுப்பிச்சி வைக்கிறா. அவனுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். அதே சமயம் நம்ம ஹீரோயினிக்கிட்ட தேங்க்யூ சொல்கிறதுக்காக அந்த தங்கச்சிக்காரியுமே வந்திருக்கா. உன்னை வீட்டை விட்டு துரத்தும் போது நீ போனால் போகட்டும்னு விடாமல் எனக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்னோட வாழ்க்கையை நீ காப்பாற்றிருக்கா, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இட்ஸ் ஓகே விடுமா, நீ ரொம்ப நல்ல பண்ணு, உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. ஆனால் என்னோட கை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்துட்டு போனவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்கேஜ்மெண்ட் வரைக்குமே போச்சு. ஆனால் அவன் கெட்டவனா இருந்திருக்கான்ல, எல்லாத்துக்கும் காரணம் என்னோட குறையா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தாமலே அவள் பழிய போட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோயினியும் ஓ மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, அப்புறம் இந்த கை இதுவும் சீக்கிரமாக குணமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இல்லை இது குணமாக வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து வருத்தப்பட்டுட்டே போயிட்டா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினிக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அவளோட கையை நம்ம எப்படியாவது சரி பண்ணி ஆகணும், எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அங்கே மேலே பார்க்குறா. ஃபுல் மூன் நைட்டு போல் இன்னைக்கு. அப்போ தான் அப்பா ஒரு விஷயத்த சொன்னது ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அப்பா சொல்லியிருப்பாரு, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சக்தி வாய்ந்த ஊதா பூ ஒன்று பூக்கும், அந்த பூவை நீ எடுத்துகிட்டு வந்துட்டு உனக்கு என்ன உதவி வேணாலும் நீ அதுக்கிட்ட கேட்ட அப்படின்னா அது உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. இன்றைக்கி தான் ஃபுல் மூன் நைட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் அந்த பூவுமே பூக்கும், நம்ம போயிட்டு காட்டுக்கு போயிட்டு அந்த பூவை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுமே அந்த காட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும் போது எந்த பக்கம் அந்த பூ இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அப்பா வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி சொல்லிட்டு போகிறாரு, அந்த பூ இருக்கிற இடத்துல ரொம்ப பிரகாசமான ஒளி வீசும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவளும் அந்த ஒளியை நோக்கி போயிட்டு இருக்கா. அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த பூக்கிட்ட வந்து நெருங்கிட்டான். அந்த பூவை எடுக்க போகிற நேரமாக பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த பக்கமாக வரா. அதை பார்த்த உடனே இவன் அந்த பக்கமாக போய் ஒளிஞ்சிக்கிறான். நம்ம ஹீரோயினுமே அந்த பூவை எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பார்த்து அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. நம்ம ஹீரோவோட கண்ணு தான் அது இந்த அளவுக்கு க்ளோ ஆகிட்டு இருக்கு. ஆனால் இவ வந்து அது ஏதோ ஒரு மிருகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் இங்கேருந்து ஓடி போயிடுறா. பார்த்தா அவன் நிற்கிற இடத்துல யாரோ ஒரு ஆளை சாகடிச்சு வர போட்டிருக்கான் போல். அது யாருன்னு பார்த்தா அந்த மாப்பிள்ளைக்காரன் தங்கச்சியை ஏமாத்தினான்ல, அதனால சாகடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினே அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கா. அப்போ கால் ஸ்லிப் ஆகி ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறா. கையில் வேற அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறா. அப்படி போகும்போது ஏதோ ஒன்று லாக்கெட் மாதிரி ஒன்றை கீழே மிஸ் பண்ணிட்டு தான் போகிறா. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் நின்றுட்டு இருக்கான். அவனோட முகத்தை பார்க்கல, பட் அவனோட கண்ணு நல்லா க்ளோ ஆகிட்டு இருக்கு. இவ போயிட்டு யார் நீங்கள், இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கேட்டா. அவனும் அவனோட அந்த க்ளோவான கண்களை மறைச்சிக்கிட்டு நார்மல் மோடுக்கு வந்து திரும்பி பார்க்குறான். அவகிட்டையுமே கேட்குறான், நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நான் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை நீட்டி பதில் சொல்லிட்டு இருக்கும் போது அவளோட கையில் வந்து பிளட்டு வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கு நாடி நரம்பெல்லாம் துடிக்குது. அந்த ரத்தத்தை அவனுக்கு அப்படியே குடிக்கணும் போல இருக்கு. அதனால டக்குன்னு இந்த பக்கம் திரும்பி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறான். ஹலோ, நான் எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் படிக்க திமிர்த்தரமாக பேசிகிட்டு இருக்கா. உடனே இவன் டக்குன்னு அவளை செந்துக்கா தூக்கிக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுறான். இந்த சூனியக்காரியோ பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. மணி வேற 12 போகுது. ஆனால் அவன் இன்னும் வீடு வந்து சேரலையே. இந்த தடவையும் அவனுக்கு பூ கிடைக்குமா, இல்லை இந்த தடவையும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவானா? இல்லை அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். கயனத்தோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, கண்டிப்பாக அவன் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான். அவன் பூவை கொண்டு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா அவனுமே அங்கே வந்து நின்றுட்டு இருக்கான். அவனோட கண்ணு மட்டும் தான் க்ளோ ஆகிட்டு இருக்கு. உடனே இவளும் கேட்குறா, அசாத் நீ அந்த பூவை கொண்டு வந்துட்டியாப்பா, அந்த பூவை கொண்டு வந்துட்டேன்னா என்கிட்ட கூடு, கயனத்தோட கையை சரி பண்ணணும்ல, அது என்கிட்ட கூடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அவனும் அப்படியே அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பூவையுமே கொடுக்குறான். ஆக்சுவலி வந்து அந்த பூவை அவன் காட்டுக்குள்ளே இருக்கும் போதே பறிச்சிட்டான் போல். அது ஒரு பையில போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே வச்சிட்டு இருக்கான். நான் என்னோட கடமையை செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் கயனத்தோட கையை வந்து சரி பண்ணுறது உங்களோட கடமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் விருட்டுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனுக்கு அந்த ரத்த வாடை, ரத்தத்தை பார்த்தா குடிக்கணும்னு தோன்றது, அப்புறம் இப்படிலாம் போகிறது, அப்புறம் அவனோட கண்ணு க்ளோ ஆகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவன் ஒரு வேம்பியராக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவளும் அந்த முடிச்சு திறந்து பார்க்குறா. அதில் அந்த பூவுமே இருக்குது. அந்த பூவை எடுத்துகிட்டு வந்துட்டு ரூமுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னோட சக்தியெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்க போது. சனம், நீ என்ன சொல்லிட்டு செத்து போன, என்னோட சக்தி எனக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னல, ஆனால் இப்போ பாருடி என்னோட சக்தி எல்லாமே எனக்கு கிடைக்க போகுது. 25 வருஷமா நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பூவை வச்சு அவளோட சக்தியெல்லாம் திரும்ப மீட்டெடுக்க போறா போல. அப்படியே அவளுக்கு சக்தியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவள் திரும்பவும் சூனியக்காரி ஆயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.